ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நவம்பர் 4, 1922ஆம் ஆண்டு எகிப்தில் வேலி ஆஃப் த கிங்ஸ்னு சொல்லப்படுற பிளேஸில் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்டான ஹாவர்டு கார்ட்டர் தொடர்ந்து 2 வருஷம் எகிப்தில் தங்கியிருந்து ஏன்சியன்ட் எகிப்தை ஆட்சி செஞ்ச பழங்கால மன்னர்களோட மம்மியையும் மம்மி புதைக்கப்பட்ட அறைகளையும் இந்த வேலி ஆஃப் த கிங் சேம்பரில் தேடிட்டு இருந்தாரு. வழக்கம் போல் அங்கே இருக்கிறவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் தெரியாமல் ஒரு பாறையில் கால் தடுக்கி கீழே விழுறான். இதை பார்த்த அங்கே இருந்தவங்க வழியில் இருந்த அந்த பாறையை அங்கே இருக்கிறவங்களோட உதவியோட தள்ளி வச்சு பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் சில படிக்கட்டுகள் பூமிக்கு அடியில் போகிறத பார்க்குறாங்க. அந்த கல்லை தள்ளி வச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஆராய்ச்சியாளர்களும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. ஏன்னா அந்த கல்லுக்கு அடியில் சுரங்கம் மாதிரி வேற ஒரு பாதை போகிறத கண்டுபிடிக்கிறாங்க ஹாவர்ட் கூட சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் பார்த்ததுல ஏகப்பட்ட தங்கம், வெள்ளி, வைடூரியம் மாதிரியான நிறைய பொருட்கள் இருக்கிறத பாக்குறாங்க. மேலும் ஒரு கதவு பூட்டி இருக்கிறதையும் பாக்குறாரு. அந்த கதவை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சில கல்வெட்டுகள்ல தூங்கிட்டு இருக்கிற எங்களோட அரசன் கிங் டியூட்டகாமனை யார் எழுப்பினாலும் அது எத்தனை பேரா இருந்தாலும் அரசனோட சாபத்துக்கு ஆளாகிடுவீங்க. மருத்துவர்களால கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு நோய்கள் வந்தும் அவங்களுக்கு சீக்கிரமாகவே மரணம் ஏற்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்து. இந்த மாதிரியான சாபத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அந்த கதவை உடைச்சு பார்த்ததுல அவங்களுக்கு கிடைச்சது இந்த உலகத்தோட வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான அரசனான 18 வயசு மன்னன் கிங் டியூட்டகாமனோட பதப்படுத்தப்பட்ட மம்மிஃபைட் பாடி அவங்களுக்கு கிடைக்குது. யார் இந்த டியூட்டகாமன்? எகிப்தியன் சிவிலைசேஷன்ல வெறும் 18 வயசு மட்டுமே ஆன ஒரு அரசர். இவர் 9 வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா திடீர்னு இறந்ததுனால வெறும் 18 வயசான டியூட்டகாமன் தான் அடுத்த அரசனா பதவி ஏத்துக்கணும். ஆனா எகிப்துல அரசர் பதவி ஏத்துக்கணும் அப்படின்னா அவங்க திருமணமானவங்களா இருந்தாதான் எகிப்தை ஆட்சி செய்ய முடியும். மேலும் அரச குடும்பத்தோட ரத்தம் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டியூட்டகாமனோட சகோதரிய அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. டியூட்டகாமன் கிமு 1323 இருந்து கிமு 1332 வரைக்கும் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இந்த 10 வருஷத்திலேயே எகிப்தியன் சிவிலைசேஷன்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாரு. கொஞ்ச நாள்லயே டியூட்டகாமன் மர்மமான முறையில இறந்துடுறாரு. இறந்த டியூட்டகாமனோட உடலை அவசரமா பதப்படுத்தி வேலி ஆஃப் த கிங்னு சொல்லப்படுற இந்த இடத்துல புதைக்கிறாங்க. பதப்படுத்தின டியூட்டகாமனோட உடல் எடுத்து ஹாவர்டு டீம் ஆராய்ச்சி பண்ணதுல டியூட்டகாமனோட ஒரு கால் சரியா வளர்ச்சி இல்லாததை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டியூட்டகாமனோட நெஞ்சு பகுதியில 3 எலும்பு உடைஞ்சி இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. மலேரியா நோயினால டியூட்டகாமன் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. கிங் டியூட்டகாமனோட கல்லறையை திறக்கிறதுக்கு முன்னாடி அதுல எழுதப்பட்டிருந்த மாதிரி இதை ஓபன் பண்ணவங்க, இதை பத்தி ரிசர்ச் பண்ணவங்க, இதை பத்தி ஸ்கேன் பண்ணவங்கன்னு கிட்டத்தட்ட 12 பேர் மர்மமான முறையில இறந்து போனாங்க. என்னதான் இவங்க இறப்புக்கு நிமோனியா, ரோடு ஆக்சிடென்ட்னு காரணங்கள் இருந்தாலும் அதுல எழுதப்பட்டிருந்தது உண்மையா நடந்தது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் டியூட்டகாமனோட கல்லறை சாபமா இல்லை என்னவா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.